நம்ம பார்க்கக்கூடிய நிறைய ப்ரொஃபஷனலான வீடியோ எடிட்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட் என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம்தான், மாஸ்கிங். நம்மள பல பேர் ப்ரீமியர் ப்ரோவில் மாஸ்க் டூலை யூஸ் பண்ணுறது ஃபேஸ் பிளர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். டைட்டில் அனிமேஷன்ஸ், சினிமேட்டிக் டெக்ஸ்ட் ரிவீல்ஸ், ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், சீம்லெஸ் டிரான்சிஷன்ஸ், இது எல்லாமே மாஸ்கிங்கை பேஸ் பண்ணது தான். இந்த வீடியோவில் ப்ரீமியர் ப்ரோலையே ஈஸியாக பண்ணக்கூடிய 5 பவர்ஃபுல் மாஸ்கிங் எஃபெக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு க்ளீன் டைட்டில் அனிமேஷனாக பார்க்கலாம். இந்த எஃபெக்டில் 2 மாஸ்க் சேர்ந்து ஒர்க் ஆகுது. முதல்ல ஒரு ஒயிட் கலர் மேட் கிரியேட் பண்ணி டைம் லைனில் பிளேஸ் பண்ணுங்கள். அதோட வித்தை அனிமேட் பண்ணி ஒரு அண்டர்லைன் க்ரோ ஆகுற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டுக்கு கீழே ஒரு ரெக்டாங்கிள் மாஸ்க்கை போட்டுக்கோங்க. இங்கே முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, மாஸ்க் மூவ் ஆகலை, டெக்ஸ்ட் தான் மூவ் ஆகுது. மாஸ்க் ஒரு விண்டோ மாதிரி இங்கே வேலை செய்யுது. டெக்ஸ்ட் அந்த விண்டோக்குள்ளே வந்தால் மட்டும் நமக்கு விசிபிள் ஆகும். அதனால் டெக்ஸ்ட் கீழேருந்து மேலே வர மாதிரி ஒரு ஸ்மூத்தான ரிவீல் கிடைக்கும். அதே அனிமேஷனை ரிவர்ஸ் பண்ணினா க்ளீன் எக்ஸிட் அனிமேஷனும் ரெடி. அடுத்த எஃபெக்ட் ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் மாதிரி தான் தெரியும், ஆனால் லாஜிக்காக ரொம்பவே சிம்பிள். இந்த எஃபெக்டில் ஃபுட்டேஜே மாஸ்காக மாறுது. முதல்ல 2 லைன்ஸ் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபுட்டேஜை டூப்ளிகேட் பண்ணி டெக்ஸ்ட் லேயருக்கு மேலே பிளேஸ் பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் லேயருக்கு பென் டூல் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் ஏரியா மட்டும் கவர் ஆகிற மாதிரி மாஸ்க் ட்ரா பண்ணிக்கோங்க. இதனால் ஃபுட்டேஜ் டெக்ஸ்டர் டெக்ஸ்ட்டுக்குள்ளே மட்டுமே தெரியும். இப்போ டெக்ஸ்ட்டை கீழிருந்து மேலே வர மாதிரி அனிமேட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பிளெண்டிங் மோடை ஓவர்லேக்கு மாற்றுங்க. அவ்வளவுதான், பிளெயின் டெக்ஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக சினிமேட்டிக் டைட்டில் மாதிரி ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது, வீடியோ எடிட்டிங்கில் அதிகமாக கேட்கக்கூடிய எஃபெக்டில் இதுவும் ஒன்று, ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட். ப்ரீமியர் ப்ரோலையே இதை ஈஸியாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரிஜினல் ஃபுட்டேஜ், அதுக்கு கீழே நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிற அந்த ஸ்கையோட ஃபுட்டேஜ், அதுக்கு கீழே மறுபடியும் ஒரிஜினல் ஃபுட்டேஜ். இப்படி 3 லேயர் செட்டப்பாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய ஃபுட்டேஜுக்கு கலர் கீ எஃபெக்ட் அப்ளை பண்ணி ஸ்கை ஏரியாவை ரிமூவ் பண்ணணும். டாலரன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது பழைய ஸ்கை டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியூ ஸ்கை தெரிய ஆரம்பிக்கும். சில நேரங்களில் பில்டிங்ஸ் ஆர் வாட்டர் கூட டிஸப்பியர் ஆகலாம். அதனால் பென் மாஸ்க் யூஸ் பண்ணி ஸ்கை ஏரியா மட்டும் ஐசோலேட் பண்ணுங்கள். ஃபைனலாக எல்லா லேயர்ஸையும் நெஸ்ட் பண்ணி கலர் கிரேட் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நியூ ஸ்கை நேச்சுரலாக பிளெண்ட் ஆகும். அதோட ரிசல்ட் ஒரே ஃபுட்டேஜுக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு மூடு கொடுக்கும். அடுத்ததாக ஃபேஸ் பிளர். சில வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஃபேஸ் பிளர் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் மாஸ்க் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருந்தது. ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸாகவும் இருந்தது. ஆனால் இப்போ ப்ரீமியர் ப்ரோவோட ஏஐ ஆப்ஜெக்ட் மாஸ்க் அந்த வேலையை ரொம்பவே ஈஸியாகிடுச்சு. ஃபஸ்ட்டு காஷியன் பிளர் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் மாஸ்க் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் மேலே ஹோவர் பண்ணும்போது ப்ரீமியர் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணும். ஒரே கிளிக், அதுக்கப்புறம் ட்ராக் ஃபார்வர்ட், அவ்வளவுதான். ஏஐ ஒவ்வொரு ஃப்ரேமையும் அனலைஸ் பண்ணி ஃபேஸை ஃபாலோ பண்ணும். முன்னாடி 1 மணி நேரம் எடுத்த வேலை இப்போ ஒரு சில செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிடும். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் சாட்டிஸ்ஃபையிங் எஃபெக்ட் இதுதான், வாக் டிரான்சிஷன். ஒரு பர்சன் கேமராவை நோக்கி நடந்து வருவார். ஒரு பாயிண்டில் ஃபுல் ஃப்ரேமையும் கவர் பண்ணுவார். அவர் பாஸ் ஆன உடனே ஒரு நியூ சீன் ரிவீல் ஆகும். பார்க்கவே மேஜிக் மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய ட்ரிக் மாஸ்கிங் தான். பென் டூல் யூஸ் பண்ணி சப்ஜெக்டோட லீடிங் எட்ஜஸை ட்ரேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் மாஸ்க் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போகணும். இங்கே ஷார்ட்கட் கிடையாது, பேஷன்ஸ் தான் சீக்ரெட். மாஸ்க் ஃபுல் ஸ்க்ரீனை கவர் பண்ணுற அந்த மொமெண்ட்டில் 2வது கிளிப்பை கீழே பிளேஸ் பண்ணுங்கள். ப்ளே பண்ணி பார்த்தா ஒரே கண்டினியூஸ் ஷாட் மாதிரி சீம்லெஸ் டிரான்சிஷன் கிடைக்கும். இந்த எஃபெக்டை ப்ராப்பராக மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எடிட்ஸ் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக ப்ரொஃபஷனல் ஃபீல் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பார்த்த இந்த 5 எஃபெக்ட்ஸையும் கவனிச்சிங்கன்னா எல்லா எஃபெக்ட்டும் வேறு மாதிரி இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோர் ஐடியா ஒன்றே ஒன்று தான், மாஸ்கிங். மாஸ்கிங்கை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரீமியர் ப்ரோவில் இருக்கக்கூடிய நிறைய அட்வான்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எடிட் பண்ணுறப்போ இந்த எஃபெக்ட்ஸ்லாம் அதில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் வீடியோ எடிட்டிங் பற்றி நீங்கள் இன்னும் டீப்பர் நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா we have a video editing course at Video Superstars Academy. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள்.